வணக்கம். புதுசாக இப்போ மாடு ஒன்று வாங்குறோம்னா அதை எப்படி பார்த்து வாங்கணுங்கிறத ஒன்று பார்ப்போங்க. இப்போ இந்த மாடு வாங்கிட்டு வந்து 1 வாரம் ஆச்சு. தலையத்து கிடேரி 2 பல்லுங்க. புதுசாக வாங்கிட்டு வந்தது தான். தலையத்து கிடேரி வாங்குறது கொஞ்சம் பயந்தான், இருந்தாலும் அதை பார்த்துக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. நல்ல சட்டை மாடு, சுழியெல்லாம் நல்லா சுத்தங்க. கன்று போட்டுருச்சு. பாருங்க, ஜுரம் கூட என்ன இருக்குது பாருங்களா. இப்போ தான் பால் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சட்டை மாடு வாங்கிட்டிங்கன்னா கறவைக்கு நல்லா இருக்கும். சுழி சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. காலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாதம்லாம் அகலமாக இருக்கிற மாதிரி வாங்கிட்டிங்கன்னா நல்ல சட்டை, நல்ல கறவையும் வரும். சுழியெல்லாம் சுத்தமாக இருக்கு பாருங்க. ராச்ச சுழி, மெயினான சுழியெல்லாம் இல்லாமல் 3 சுழி ராச்ச சுழி இருக்குது. மாடு வந்து நல்லா தான் இருக்குங்க. இதை வந்து கன்றுக்குட்டி போட, கன்றுக்குட்டியை வந்து அவ்வளோ சீக்கிரம் விற்றுறாதீங்க. தலையத்து கிடேரி மட்டும் கன்றுக்குட்டி விற்றுறாதீங்க. ஏன்னா ஒரு சில நேரத்தில் கறவைக்கு நிற்காமல் போயிடும். இப்போ ஓரளவுக்கு நிற்கிது. ஒரு எப்படியும் ஒரு 2 மாதம் 3 மாதம்னாச்சும் வச்சுக்கணுங்க. அது அர்ஜென்ட்டு பார்த்து விற்றுட்டிங்கன்னா அது ஒவ்வொன்றும் கறவைக்கு கூட நிற்காதுங்க. ஏன்னா ஏற்கனவே நான்லாம் ஒரு கிடேரியை பார்த்துருக்குங்க. கன்றுக்குட்டியை விற்றதுக்கு முன்னாடி சுத்தமாக நிற்காமல் போயிடுச்சு. தேவையில்லாமல் அதில் ஒரு காசு விரயமாயிருங்க. அதனால் முடிஞ்ச அளவு கன்றுக்குட்டியை வைங்க. கன்றுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா அது சேமலுக்கு ஒரு 2 நாளைக்கு வெளியில் வச்சு கன்றுக்குட்டியை முட்டை விடாமல் எப்படி கறக்குதுன்னு பார்த்திங்கன்னா தெரிஞ்சு போயிடும். விற்றுட்டிங்கன்னா இந்த தலையத்தில் வந்து இதுதான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. அதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டால் போதுங்க. கன்றுக்குட்டி இருந்தால் தலையத்து கிடேரியை நம்ம எப்படியா இருந்தாலும் கறந்து போடலாம். இந்த மாதிரி சட்டையாக வாங்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப பெருமாடெல்லாம் இல்லை, ஒரு அளவான மாடு தாங்க. போதும். நம்ம வந்து அளவாக ஒரு தீனி அளவாக இருக்கிறவங்க, சின்ன பண்ணை வச்சுருக்கவங்களுக்குலாம் இது பெஸ்ட்டாக இருக்குங்க. மேக்ஸிமம் மாடு மேனி நல்லா இருந்துச்சுனாவே ஆரோக்கியமாக இருக்கணும். மேனி நல்லா இருந்துச்சுனாவே மாடு ஆரோக்கியமாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. மேனி நல்லா இருந்துச்சுனாவே மாடும் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் வத்தலும் தொத்தலுமாக இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு காரணம், தீனி பத்தாத காரணமாக இருக்கும். அதனால் மாடு வாங்கும்போது எல்லாமே கவனித்து வாங்கிட்டிங்கன்னா போதுங்க. நல்லா தீனி எடுக்குதான்னு பார்த்துக்குங்க, தண்ணி நல்லா குடிக்குதான்னு பார்த்துக்குங்க, நடைகள் வந்து நல்லா வேகமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. சின மாடுக ஒவ்வொன்றும் நிதானமாக தான் நடக்கும். எந்திரிக்கிறது பிடிக்கிறதெல்லாம் நல்லபடியாக எந்திரிக்குதா அப்படின்னு பார்த்துக்குங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வாங்கினா தான் மாடு வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு புரியுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சட்டை மாடு கிடைக்காதுங்க அவ்வளோவா. யாரும் விற்கவும் மாட்டாங்க. சட்டை மாடாக முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்குவாங்க. ஒரு சில பேர் விற்றா தலையத்தில் விற்றுருவாங்க. இல்லைன்னா வயசான முன்னாடி பல் சேர்ந்ததுக்கு பின்னாடி தான் விற்பாங்க. இந்த 4 பல் 6 பல்லில் பல் சேர மாதிரி இருந்துச்சுனாலும் கொடுக்க மாட்டாங்க. இது கிடைக்கிறது ரேரு தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கன்றுக்குட்டியில் நம்ம வீட்டிலேயே வளர்த்துணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கொம்பு பாருங்கள், கொம்பு அளவான கொம்பு தான். ஆனால் சீவி வச்சுருக்காங்க. கொம்பை வந்து சீவி இருக்காங்க, ரொம்ப ஊசியாக சீவி இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சீவுனது இந்த சாஃப்டாக இருக்கக்கூடாதுங்க. எங்கிட்ட ஒரு லேடிஸ் நம்ம வீட்டில் குழந்தைய பிடிப்பாங்க, ஒரு நேரத்துக்கு மண்டையாயிருச்சுன்னா இது கிழிச்சு விட்ருங்க. இதையும் பார்த்துக்கங்க. நம்ம ஓரளவுக்கு கட் பண்ணி விட்டுறலாம், வளர வர சரியாக போயிடும். இருந்தாலும் இப்போலாம் பொம்பளை பிள்ளைய பிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாகி போயிருங்க. மண்டை அங்கிட்ட ஆடும் தலையத்து கிடையாதுங்க. இது வாட்டுக்கு வேகம் அதிகம். நம்ம மிரட்டினவனே இது நிற்காது. அதனால் அந்த கொம்பெல்லாம் ஓரளவுக்கு பார்த்துக்குங்க. ரொம்ப சீவி இருக்க போகிறாங்க, அதையும் பார்த்துக்கங்க. இது நல்லா சீவி இருக்காங்க. நம்ம பார்த்தா வாங்கிட்டு வந்திருக்கோம், சீவி இருக்காங்க. எப்படியும் 2 ஈத்துக்குள்ள அது வாட்டுக்கு தப்புங்க. ஒரு 2-3வது ஈத்தில் தான் அது கொஞ்சம் சாஃப்டாகும். மேக்ஸிமம் தலையத்து கிடையாது. 2 ஈத்துக்கு எப்படியா இருந்தாலும் அதை பிடிக்கிறது கொஞ்சம் சிரமந்தான். எல்லாம் நம்ம வளர்த்தினாலும் தலையத்து கிடையாது பிடிக்க முடியாதாங்க அவ்வளோ சீக்கிரம். ஒரு சில நேரத்தில் வேகம் எடுத்து ஓட ஆரம்பிச்சிருங்க, அங்கிட்டு இங்கிட்டு மண்டையை திருப்ப ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த கொம்பையும் பார்த்தே வாங்கிக்கோங்க. காம்பு பார்த்திங்கன்னா பாருங்கள், இது புடி காம்பு. இதோட சின்ன காம்புலாம் இருக்குது. நம்ம மிஷினில் கறக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, மிஷினை போட்டுறோம்.
கறக்கிறதுக்குலாம் காம்பையும் கொஞ்சம் பெரிய காம்பாக பார்த்துக்குங்க வாங்கும்போதே, இல்லைன்னா ஒரு 2 இதுக்கு நமக்கு சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி காம்பு பார்த்துக்குங்க. காம்பு நல்லா இருக்குது, காம்பு ஓர்ஸாக இருக்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு காம்பு வந்து ஓர்ஸாக இருந்தால் தான் மாடு கறவைக்கு எல்லா காம்புலேயும் சமமாக பால் வருங்க. ஒரு காம்பு ஏறி இறங்கி இருந்துச்சுன்னா, இந்த காம்பு ஏறி இருந்துச்சுன்னா இந்த காம்பில் பால் அதிகமாக வரும். இந்த காம்பு இறங்கி இருந்துச்சுன்னா பால் அதிகமாக வரும். இந்த காம்பு ஏறி இருந்துச்சுன்னா பால் கம்மியாக வருங்க. அப்படி இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. நம்ம வீட்டு கண்ணுக்கு விட்டுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து சமமாக இருந்துச்சுன்னா எல்லாம் ஓர்ஸாக பால் வருங்க. பெரிய காம்பாக வாங்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். காம்பு வந்து எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத காமிக்கிறேங்க. நம்மக்கிட்டே ஒரு மாடு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாட்டுக்கு வந்து காம்பு இந்த சைடு ஏறி இருக்குது, இந்த சைடு இறங்கியிருக்கு. இப்போ இதில் பால் கம்மியாக தான் வருங்க. இதில் ஒரு லிட்ரு வருதுன்னா இதில் 1/4 லிட்ரு வர்றதே சந்தேகங்க. அந்த சைடு ஏறி இருக்கு பாருங்களே, நல்லா தான் கறக்குது. இருந்தாலும் இது வந்து ஒரு சின்ன ஒச்சம் இருக்குதுங்க. இந்த மாதிரி காம்பு இருக்கிறதையும் வாங்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு. வாலும் பார்த்தீங்கன்னா, வாலெல்லாம் இந்த கெண்டைக்காலுக்கு கீழே இறங்கிடணுங்க. இந்த காலுக்கு கீழே இறங்கினா தான் மாடு நல்ல மாடு. இதுக்கு மேலே இருக்கிற வால் இருந்துச்சுன்னா வாங்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. ஏன்னா வால் முக்கியமாக பார்க்கணும். வால் வந்து இறங்கியிருக்கணுங்க, நல்லா இறங்கியிருக்கணும். இதே மாதிரி இறங்கியிருக்கணும். மடியும் ஓர்ஸாக இருக்குது பாருங்களே, இந்த மாதிரி மடியும் ஓர்ஸாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இது நம்ம மிஷினில் கறக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, போடு இழுத்துட்றோம். சின்ன காம்பாக இருந்தாலும் கை கறவைக்கு கொஞ்சம் சிரமம் தாங்க இது. 2 இதுக்கு நம்ம ஒரு இதுக்கு சிரமப்படணும், அதையும் பார்த்துக்குங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டுக்கு தான் சுழி பார்க்குறதுங்க. இதெல்லாம் பார்க்க தேவையில்லை தான். அப்படியே அந்த காலத்துலேருந்து பழகிட்டாங்க, நம்மளும் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாட்டு மாட்டுக்கு தான் சுழி பார்க்கணுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதே மாதிரி மாடு பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எலும்பு தோலுமாக வாங்கிடாதீங்க, லட்சணமாக இருக்கணும், பார்வைக்கே நல்லா இருக்கணும். அது ஆரோக்கியமான மாடுங்க. பார்வைக்கு லட்சணமாக இருந்தாவே அது ஆரோக்கியமான மாடுன்னு ஒரு அளவுக்கு கணிச்சிடலாம். எந்த ஒரு குறையும் இருக்காது. ஏன்னா ரொம்ப வத்தலும் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு நோய் நொடி இருக்கலாம். அந்த மாட்டை வந்து நம்ம தெப்பு தேத்துறதுக்கே 1 வருஷம் ஆகி போயிருங்க நம்ம கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு. அதனால் மாட்டு நல்ல லட்சணமாக இருக்க மாதிரியும் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த சட்டக்கறவைங்கிறது இல்லை, எந்த மாடாக இருந்தாலும் லட்சணம் இல்லாத மாடு வாங்கிறாங்க புதுசாக வாங்கும்போது. இன்னும் பல விஷயங்கள் சொல்லலாங்க. வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். நான் வர்ற பதிவில் ஒவ்வொன்றா பார்ப்பேங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.